2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது பிரபல மலையாள நடிகர் திரு மோகன்லால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்திய சினிமாவின் மிக உயரிய விருது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்திய திரையுலகிற்கு வாழ்நாள் முழுக்க பங்களிப்பு செஞ்ச கலைஞர்களை கௌரவிக்கிற வகையில இந்திய அரசாங்கம் கொடுக்கிற மிக உயரிய விருது இது. இந்திய சினிமாவின் தந்தைன்னு போற்றப்படுற தாதா சாஹேப் பால்கேயோட 100வது பிறந்த ஆண்டான 1969ல இந்த விருதை நிறுவுனாங்க. முதல் விருதை யார் வாங்குனாங்க? இந்த விருதுல என்னென்ன கொடுப்பாங்க? முதல் விருதை இந்திய சினிமாவின் முதல் பெண்மணின்னு சொல்லப்படுற திருமதி தேவிகா ராணி வாங்குனாங்க. தேவிகா ராணியா? ஓகே. இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. விருதுல ஸ்வர்ண கமல்ங்கிற தங்கத்தாமர பதக்கம், ஒரு சால்வை, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அடங்கும். வழக்கமா தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவுல இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த விருதை வழங்குவார். தாதா சாஹேப் பால்கே பத்தி 2 வரி சொல்லுங்களேன். அவரை ஏன் இந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்றோம்? தாதா சாஹேப் பால்கேவோட முழு பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. ஏப்ரல் 30, 1870ல மகாராஷ்டிராவுல இருக்கிற திரிம்பாக்ங்கிற ஊர்ல பிறந்தார். இவர்தான் இந்தியாவுல முதல் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிஷ்சந்திராவை 1913ல இயக்கி தயாரிச்சு வெளியிட்டார். அதனாலதான் அவரை இந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்றோம். இந்த விருது திரு மோகன்லால் மாதிரி பல மொழிகள்லையும் பலவிதமான கதாபாத்திரங்கள்லையும் தன்னோட முத்திரையை பதிச்ச ஒரு மாபெரும் கலைஞருக்கு கிடைக்கிறது ரொம்ப பொருத்தமானது. இது இந்திய சினிமாவின் பாரம்பரியத்தையும் கலைஞர்களின் உழைப்பையும் கௌரவிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு.